ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்தாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகின்றாள். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொல்கிறார், உயிரும் தருகிறார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. அன்னாவின் நன்றி பாடல், அன்னாவின் புகழ்ச்சி பாடல். தன் மகன் காத்து கிடந்த ஒரு குழந்தைக்காய், இறைவன் கொடுக்கக்கூடிய கொடைக்காய் காத்திருந்த அன்னாவுக்கு சாமுவேல் இறைவனால் கொடுக்கப்படுகிறார். இறைவன் சாமுவேலை கொடுத்தவுடனே அன்னா கடவுளிடம் நேர்ந்து கொண்டதைப் போல, பொருத்தனை செய்து கொண்டதைப் போல அதை நிறைவேற்றும்படிக்காய் தன் மகனை, ஆண்டவர் கொடுத்த கொடையை இறைவனுக்காய், இறைவனுடைய பணிக்காய் அர்ப்பணித்த உடனே பாடக்கூடிய ஒரு பாடல்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்துக் கொண்டிருக்கிற இன்றைய திருப்பாடலான அன்னாவின் புகழ்ச்சி பாடல். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னாவின் புகழ்ச்சி பாடல் நீங்களும் நானும் அறிந்ததைப் போல லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 46 முதல் 58 முடிய உள்ள இறைவசனங்களில் வாசிக்கின்ற அன்னை மரியாவினுடைய புகழ்ச்சி பாடலுக்கு ஒப்பிடப்படுகிறது. அதே போல அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய இந்த முதல் வாசனம் கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய உன்னதமான கொடையை, கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய அருளால் நாம் உயருகிறோம், கடவுளுடைய ஆற்றலால் நாம் மேன்மை அடைகிறோம். எனவே மகிழ்ந்து அக்களித்து கொண்டாடுங்கள் என்கிற ஒரு புகழ்ச்சியின் அக்களிப்பு கீதமாய் இன்றைய வசனம், இந்த முதல் வசனம் இருக்கிறது. இறை வசனங்கள் 4 முதல் 8 என்பது டிவைன் ரிவர்சல்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது, கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகிற போது, கடவுளுடைய இரக்கத்தையும் அபரிவிதமான பராமரிப்பையும் நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற போது வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாய் மாறும், தீமைகள் நன்மைகளாய் மாறும், வலியவர்கள் வலிமை இழப்பார்கள், வலு குறைந்தவர்கள் வல்லமையாய் மாறுவார்கள், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும், பிள்ளையோடு இருப்பவர்கள் தனியாவார்கள் என்று சொல்லி இறைவன் அனைத்தையும் அப்படியே மாற்றி போடுவார், தலைகீழாக உருமாற்றுவார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் அந்த வசனங்கள் இருக்கிறது.
இந்த அண்ணாவினுடைய நன்றி பாடல் என்பது தாழ்நிலையில் இருக்கிற மக்கள், உலகினரால் இழிவாக கருதப்படுகிற மக்கள் அனைவரினுடைய ஒட்டுமொத்த குரலாக, ஒட்டுமொத்த சார்பாக நன்றியா அக்களிப்பாய் இறைவசனங்கள் இருக்கிறது. இன்றைய நாளினுடைய திருப்பாடல் இருக்கிறது. கைவிடப்பட்டோரை காக்கின்றவராக நம் கடவுள் இருக்கிறார் என்பதும், மாந்தரிடம் காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் இறைவன் நீக்கி தன்னுடைய மகிமையை நிலைபெற செய்வதாகவும் அண்ணாவினுடைய வார்த்தைகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை திரவை தந்தையர்கள் கையாளுகிற போது திரவை தந்தையர்கள் சொல்லுகிறார்கள், மழைப்பொழிவோடு, மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்க இருக்கிற அந்த மழைப்பொழிவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம், ஒன்று போல அவைகளெல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த 8வது வசனம் என்பது ஒரு அழகான ஒரு வசனம். கத்தோலிக்க திரவையினுடைய சமூகம் சார்ந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. த ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த புவர் என்று சொல்வார்கள். ஏழைகளை சார்ந்து, ஏழைகளின் திரவையாக, கைவிடப்பட்டவர்களின் கூக்குரலாக நாம் இருக்க வேண்டும். இறைவன் அதற்காகத்தான், அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகத்தான் வந்தார் என்கிற மாபெரும் மறை உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியலே, இந்த நாளினுடைய அண்ணாவினுடைய புகழ்ச்சி கீதங்களை நாமும் ஜெபிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது 3 நற்காரியங்களை, 3 நற்சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று எடுத்துக்கொள்ளலாம். முதலிலே, வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு இறைவனை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு வாழ்வு என்பது அப்படியே இறைவனுடைய அருட்கொடைகளால் நிரப்பப்படும். நாம் எதிர்பார்த்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். தீமைகளிலும் ஒரு நன்மையை ஆண்டவர் கொண்டு வருவார். ஏனென்று சொன்னால் 1 யோவான் 4:4 அழகாய் சொல்லுகிறது, நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர், அவர் உலகில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை விட பெரியவர். எனவே அவரால் எல்லாம் கூடும், கடவுளால் இயலாது எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய துயரங்கள் எதுவும் வீணாய் போகாது, ஆண்டவர் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. 2வது, எல்லாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதால் அன்னை மரியாளை போல, அண்ணாவை போல தாழ்ச்சியுள்ள மனிதர்களாய் இருக்க வேண்டும். இறைவனை சார்ந்து இருக்கிற மக்களாய், எல்லாம் இறைவன் கொடுத்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆணவத்தோடு இருப்பவர்களை, செருக்கோடு இருப்பவர்களையும் ஆண்டவர் சிதறடிக்கிறார். அப்படின்னு சொன்னால் எனக்குள் தாழ்ச்சி என்கிற மதிப்பீடு வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னிடம் இருக்கின்ற ஒவ்வொன்றும் இறைவனுடைய இரக்கத்தின் கொடைகள், அருளின் ஊற்று என்பதை நாம் உணர வேண்டும். இறுதியாக, இறைவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு கடமை, நாம் ஏழைகளின் பக்கமாக, ஏழைகளை சார்ந்து, இயலாதவர்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தையும் நம்முடைய பரிவையும் உதவிகளையும் கொடுக்கிற மக்களாய், அதன் வழியாக இறைவனையை அடையாளப்படுத்துகிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். ஜெபிப்போமா. தாயும் தந்தையுமான இறைவா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நன்றி சொல்கிறோம். அண்ணாவின் புகழ்ச்சி கீதத்தோடு சேர்ந்து எங்கள் வாழ்வில் நீர் கடந்த வாரம் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த சூழ்நிலைகளை, வாழ்வினுடைய நிலைகளை, இழப்புகளை, வேதனைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆழ்ந்து எதிர்நோக்கு கொண்ட மனிதர்களாக, உம்மை மட்டுமே சார்ந்து தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக, எம் சகோதர சகோதரிகளிடத்தில் உம்மை காணுகிற மக்களாக மாற, அதன் வழியாய் எங்களுடைய புகழ்ச்சி பலி உமக்கு ஏற்றதாய் மாற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.